ஹாய் ஹலோ வணக்கம், நான் அசோக் சூர்யா. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ப்ளூ சட்டை மாறனோட டைரக்ஷனில் வெளிவந்திருக்கிற படம் ஆன்டி இண்டியன். பல படங்களை கடுமையாக விமர்சனம் பண்ணதுக்கப்புறம் இப்போ அவரே ஒரு படம் எடுத்திருக்காரு. அவரும் நடிச்சிருக்காரு. அதுலேயே என்ன ரோல்னு கேட்டிங்கன்னா பணமாக தான் நடிச்சிருக்காரு. அவர் கூட நடிச்சிருக்கிறது ராதா ரவி, ஆடுகளம் நரேன், பாலா, சுரேஷ் சக்கரவர்த்தி அண்ட் சார்லஸ் வினோத். இந்த படத்துக்கு ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், டயலாக், மியூசிக் வேறு என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங்கை தவிர. சரி, ஓகே, இந்த படம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த படம் ஒன்றுமே இல்லை. ஒருத்தர் இறந்துருவார். அவர் பல மதங்கள் சம்மந்தப்பட்டவர். அவருக்கு எந்த மதத்தோட அடிப்படையில் அவருக்கு கடைசி சடங்கெல்லாம் செய்ய போகிறாங்க. இதுதான் கதை. இதில் நிறைய கடைசியாக ரீசெண்டாக நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள், நடந்த விஷயங்கள், கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயங்களை சம்மந்தப்பட்டு, அப்புறம் அரசியல் சுயநலம், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வச்சு ரெடி பண்ணி ஒரு கதையாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு ப்ளூ சட்டை மாறன். இதில் முக்கியமான என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள், அதை ரிலேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள், அதை வச்சு தான் இந்த படம் இருக்குது. இதில் முக்கியமாக ஆக்டிங்கை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா மாறன் அவர்கள் அந்த பணத்தோடைய ரோல் பண்ணியிருக்காரு. சரி, பணமாக படுத்துட்டோன்னா ஈஸி, நடிக்கிறதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால அதுலேயும் நம்ம வந்துடணும் அப்படிங்கிறதுனால அந்த ரோல் எடுத்துட்டாரா என்னங்கிறது தெரியல. அதே மாதிரி ராதா ரவி சிஎம் அந்த ரோல் பண்ணியிருக்காரு. ஆஸ் யூஷுவல் அவர் கொடுத்த ரோலை ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காரு. அண்ட் பாலா குட்டி ஒன்று ரோலில் வருவார். ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. அவருக்கு லெங்க்த்தாக ஒரு டைலாக் பேசி கவுண்டர் கொடுத்து கலாய்க்கிற மாதிரி. அதில் ஆஸ் யூஷுவல் அவர் அழகாக பட்டை கிளப்பிட்டு போயிட்டார். சரி, ஓகே, ஆக்டிங் இந்த மாதிரி எல்லாமே எல்லாம் நல்லா இருக்குது. ஸோ இந்த படம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் இந்த ஒரு சாவு, அந்த சாவுக்கு உள்ள இருக்கிற அந்த மத விஷயங்கள், அதுக்கூடிய அரசியல் சுயநலங்கள் காமிக்கக்கூடிய ஒரு சில சீன்ஸ், இதெல்லாம் எப்படி ஜெல் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்கிறது தான் கதை. இந்த படம் எங்கெங்கே டிக் வாங்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஏற்கனவே நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள். என்ன தெரிஞ்ச விஷயங்கள்ப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நோட்டாவோட போட்டி போடுற கட்சி அப்படின்னு குறிப்பிட்றதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் 25 வருஷமாக வரேன் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். அப்புறம் ஏற்கனவே இந்த மதத்தினால இருக்கிற அந்த பிரிவினைகள், அப்புறம் ஒரு மதத்தில் எப்படி தப்பெல்லாம் நடக்குது, அதை பக்கம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களை அழகாக சீன்ஸாக ரெடி பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. கதையை விட அவங்க இந்த மாதிரி சென்சேஷனலான இருக்கிற விஷயங்களை தான் நம்பியிருக்காரோ அப்படிங்கிறது ரொம்ப எவிடெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்மளை ஆடியன்ஸ் ரிலேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறியாக இருந்திருக்காருங்கிறது நல்லாவே தெரியுது. டிக் வாங்கக்கூடிய இடங்களில் ஸ்க்ரீன் பிளே கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அழகாக ஸ்க்ரீன் பிளே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால் ஸ்க்ரீன் பிளே கண்டிப்பாக டிக் வாங்கும். இன்னொரு விஷயம் எங்கே டிக் வாங்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பேலன்சிங், அதாவது நிறைய மதங்களை டச் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பேலன்சிங் கம்மியாயிட்டால் கூட ஒரு மதம் மேலே ஏறுமா, ஒரு மலை கீழே இறங்கிடுமா, ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துடுமா அப்படிங்கிற விஷயத்தில் அழகாக பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரி, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஏற்கனவே நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம். ஸோ கதையில் புதுசாக என்ன இருக்குது, இது ஒரு கொஷின் மார்க். இன்னொரு விஷயம் கேரக்டர் டெப்த். அவர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. என்ன மாதிரி ஆர்ட் வரைஞ்சிருக்காரு, ஏன் இவ்வளோ கட்சிகளும் மாறி மாறி வராங்க அப்படின்றதுக்கு அந்த பேக்ட்ராப்பில் ஆர்ட்டோ ஏதாவது காமிச்சிருக்கலாம், காமிக்கல. ஸோ கேரக்டர் டெப்த் அங்கே இல்லை. சரி, அவருக்கு மட்டும்தான் அப்படியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ரவுடியாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், அந்த ஏழுமலையாக அந்த ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு கெட்ட வார்த்தைகளாக பேசக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கட்டும், அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே அவர் இதுதான் அப்படின்றாங்களே தவிர அந்த டெஃபினேஷன், டெப்த் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப ஒரு ஃப்ளாட்டான கேரக்டரைசேஷனாக இருக்குது. ஸோ அங்கேயும் கண்டிப்பாக டிக் வாங்காது. இன்னொரு டிக் வாங்காத விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சினிமாட்டோகிராஃபி ஒரு மாதிரி லைவ் கேண்டிடாக ஒரு மாதிரி எடுத்திருக்காங்க. அது நிறைய பேரால் கனெக்ட் பண்ணிக்க முடியுமான்னு தெரியல. ரொம்ப ஷேக்கியாக இருக்கிற மாதிரி, இல்லை ரொம்ப அப்ரப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஆக்சுவலாக அவங்க ரியல் இது ட்ரை பண்ணியிருக்காங்க, ரியல் ஃபீலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. பட் நிறைய இடங்களில் அது கன்வே ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அந்த கானா சாங்கில் வரும்போது அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது அடிக்கடி அந்த கேமரா கான்ஷியஸாக இருக்கிறது ரொம்ப விசிபிளாக இருக்குது. இல்லை அது எதர் கேமரா அந்த கையாண்ட விதமாக இருக்கணும், இல்லை அந்த ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த இடங்களையும் டிக் வாங்காது. அதே மாதிரி இவங்க எல்லா விஷயங்களையும் கரண்ட்டாக சென்சேஷனலாக இருக்கிற விஷயங்களை எடுத்து பண்ணும்போது அதில் கரெக்ட் அப்டேட்டடாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு நோட்டாவோட போட்டி போடுற கட்சி அப்படின்றாங்க. அது நம்ம தெரியும் எல்லாருக்குமே எதை மீன் பண்ணி சொல்கிறாங்க. நான் அவங்க ஆக்சுவலாக இப்போது 4 இடங்களில் கூட ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 25 வருஷமாக வரேன் அப்படின்னு சொல்கிறாரு, ஆனால் வரவே இல்லையே அப்படின்னாங்க. அவர் அதுக்கு ஆல்ரெடி விளக்கமும் சொல்லிட்டார். நான் டிசம்பர் 2017 அப்போ தான் நான் சொன்னேன் வரேங்கிற மாதிரிங்கிறத அவரும் மென்ஷன் பண்ணிட்டார். ஸோ இந்த மாதிரி கரண்ட் அப்டேட்டடான விஷயங்களாக இருந்தாலும் அதுக்கு இன்னும் அப்டேட்டடாக விஷயங்கள் இருக்குது.
அதை கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்லியிருக்கலாம். இல்லை இன்னும் பெட்டராக வந்து சென்சேஷனலாக இல்லாத விஷயங்களா, நமக்கு நிறைய சென்சேஷனான விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் கூட டச் பண்ணி பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த கேரக்டர், அந்த ஸ்டோரி, இந்த இடங்கள்லாம் வந்து அவங்க சீன்ஸ் அண்ட் அந்த சென்சேஷனல் விஷயங்களை நம்பி தான் போயிருக்கிறதுனால இந்த இடங்கள்லாம் கண்டிப்பாக டிக் வாங்காது. மற்றபடி வந்து எடிட்டிங் வந்து ஓரளவுக்கு தப்பிச்சு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2 மணி நேரத்துக்கு கிட்ட தான் இருக்குது. ஏன்னா இதுலேயே அவங்க நிறைய சீன்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் வந்து படம் வந்து ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். அதனால் எடிட்டிங் வந்து தப்பிச்சிருச்சு. மற்றபடி இந்த படம் நீங்கள் தியேட்டரில் ஒரு தடவை பார்க்கலாம். மீண்டும் இதேபோல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.